தமிழ்நாடு எங்கும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் துவக்கப்பட உள்ளது. இந்த திட்டம் மக்களின் குறைகளை நேரடியாக வந்து அவர்கள் மனுக்கள் கொடுத்து அங்கே எதெல்லாம் தீர்க்க முடியுமோ அதை தீர்க்கிற மாதிரியான திட்டமாகும். மனுக்கள் நம்ம சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை 215 முகாம்கள் ஜூலை 15 துவங்கி அக்டோபர் 17 வரை 215 முகாம்கள் நம்ம திட்டமிட்டிருக்கோம். இதுக்கு 1040 தன்னார்வலர்களை களத்தில் இறக்கியிருக்கோம். இந்த தன்னார்வலர்கள் ஒரு 9 நாட்களுக்கு முன்னாடி, முகாம்கள் தொடங்குற 9 நாட்களுக்கு முன்னாடி ஃபீல்டுக்கு போயிடுவாங்க. ஒரு வீடாக போய் மக்கள்கிட்ட அந்த இது இருக்குது, என்னென்ன துறைகள் என்னென்ன சேவைகள் நம்ம பண்ணுறோமோ அதுக்கான பேம்ப்ளெட்ஸ் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த துண்டுச்சீட்டுகளை கொடுத்துட்டு அப்ளிகேஷனும் மக்களுக்கு கொடுத்து அதை நம்ம பதிவேற்றமும் பண்ணுறோம். எவ்வளோ ஹவுஸ் ஹோல்ட்ஸ் நம்ம கவர் பண்ணுறோம் அப்படின்றதையும் நம்ம பதிவேற்றம் பண்ணுறோம். ஸோ கேம்ப் நடக்க போகிற 2 நாட்களுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். வீடு வீடாக போயிட்டு எல்லார்கிட்டையும் இந்த தகவலை சொல்கிற அந்த ப்ராசஸ் 2 நாட்களுக்கு முன்னாடி முடிஞ்சிடும். நம்ம பேரூராட்சிகள், நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி, ஊராட்சிகள் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு நாளைக்கு 6 கேம்புக்கு குறைக்காமல் 6 கேம்ப்னா கரெக்டாக இருக்கும்னு ஒரு நாளைக்கு 6 கேம்ப்பு எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி போட்டிருக்கோம். இதுக்கு மாவட்ட அளவில் மாவட்ட அளவில் செகண்ட் லெவல் ஆஃபீஸர்ஸும் மானிட்டரிங் ஆஃபீஸர்ஸாக போட்டிருக்கோம். அது இல்லாமல் டெப்டி கலெக்டர் கேடரில் ஒவ்வொரு தாலுக்குக்கும் ஆஃபீஸர்ஸ் வந்து மானிட்டரிங் ஆஃபீஸராக, ஜோனல் ஆஃபீஸர்ஸாக போட்டு இதை வந்து நம்ம ட்ராக் பண்ணிகிட்ருக்கோம். அந்த முகாம் நடைபெறக்கூடிய இடங்கள் வந்து நல்ல திருமண மண்டபங்கள், நல்ல பெரிய பெரிய ஹால்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கோம். மக்கள் ஃப்ரீயாக வந்து போகிற மாதிரி. முகாம் நடைபெற இடத்துல நம்ம வயதானவர்களுக்கு, உடல் ஊனமுற்றவர்களுக்கு, இவங்களுக்காக நம்ம 4 சக்கர வாகனங்கள், இருசக்கர வீல் சேர்ஸ் வந்து ப்ரொவிஷன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ப்ளஸ் மருத்துவ முகாம்கள் இருக்குது. எல்லா முகாம்களையும் மருத்துவ முகாம்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வர மக்கள் பேசிக்காக அவங்க மருத்துவம் பார்த்துக்கிறதுக்காக மருத்துவ முகாம்கள் இருக்குது எல்லா முகாம் நடைபெறும் இடங்கள்லையும். அதே மாதிரி போலீஸுடைய மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு ஒரு பூத்தும் போட்டு வச்சுருக்கோம். எஸ்பெஷலி இதில் இந்த முகாம்களில் என்ன பண்ணுறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்டு போன மகளிர் அவங்க இதில் பயன்பெறலாம் அப்படின்றதுக்காக 4 முதல் 5 டெஸ்க்கு ஸ்பெஷலாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்காகவே இதில் வச்சுருக்கோம். ஸோ கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அங்கே இந்த முகாம்களில் விடுபட்டு போனவர்கள், தகுதியான பயனாளிகள் வந்து பயன்பெறலாம் அப்படின்றதையும் டோர் டு டோர் கேம்பெயின் பண்ணும்போது மக்களுக்காக சொல்லி வச்சுருக்கோம். ஸோ மக்கள் இந்த முகாம்களுக்கு என்ன தேதி, எந்தெந்த தேதியில் எந்தெந்த முகாம்கள் எந்தெந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறத எல்லா வகையிலையும் மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கோம். இப்போவும் பேம்ப்ளெட்ஸ் போட்டு பஸ்ஸில் எல்லாம் பின்னாடி ஒட்டி அனுப்புகிற மாதிரி எந்த அளவுக்கு மக்களுக்கு ரீச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாருக்குமே சொல்லியிருக்கோம். பஸ் ஸ்டாண்ட்ஸ்லேயும் ப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ மக்களுக்கு எல்லா விதத்துலேயும் பயன்படக்கூடிய இந்த முகாம்களை மக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொள்கிறது.